வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் இப்போது உங்கள் தியானத்தின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது உங்கள் மனதின் மிக ஆழமான பகுதிக்கு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மனதின் மிக ஆழமான பகுதியான சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள் சென்றிருக்கிறீர்கள். இப்போது உங்கள் கான்சியஸ் மைண்ட் அல்லது வெளிமனம் மற்றும் சப்கான்சியஸ் மைண்ட் என்ற ஆழ்மனம் இரண்டும் ஒன்றாக கலந்திருப்பதாக உணர்கிறீர்கள். நீங்கள் இப்போது உங்கள் சுவாசத்தை நன்றாக உணர்கிறீர்கள். உங்கள் சுவாசத்துடன் கலந்த உணர்வுமிக்க எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையில் செயல்களாக நடக்கிறது. இப்போது நீங்கள் நியூட்ரல் ஸ்டேட் அல்லது காமா ஸ்டேட் என்ற நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நியூட்ரல் ஸ்டேட் பாசிட்டிவ் தாட்ஸ் அல்லது நெகட்டிவ் தாட்ஸ் இந்த இரண்டும் அற்ற ஒரு மேன்மையான நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்போதும் பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது பாசிட்டிவான எண்ணங்களாலேயே கவரப்படுவீர்கள். அங்கு இந்த நான் பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவ் தாட்ஸுக்கு எந்த இடமும் இல்லை. நியூட்ரல் ஸ்டேட் என்கிற இந்த ஸ்டேட்டில், இந்த நிலையில் உங்கள் மனம் இப்போது இருக்கிறது. தியானத்தின் மூலியமாகவே இதை நாம் கொண்டு வர முடியும். தியானம் செய்யாத நிலையில் நம் மனம் ஒன்று பாசிட்டிவ் தாட்ஸ் அல்லது நெகட்டிவ் தாட்ஸால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளோம். ஆனால் தியானத்தின் மூலியமாக நியூட்ரல் ஸ்டேட், அதாவது பாசிட்டிவ் அல்லாத, நெகட்டிவும் அல்லாத, அதாவது நான் பாசிட்டிவும் அல்லாத ஒரு நிலை, ஒரு மேன்மையான நிலை. இந்த நிலை ஞானிகள் தன்னுடைய தியானத்தின் மூலியமாக அடைவார்கள். இதை நீங்கள் இப்போது உங்கள் தியானத்தின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த ஸ்டேட் நியூட்ரல் ஸ்டேட். இந்த நியூட்ரல் ஸ்டேட் சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். இது அவரவர் தியானத்தின் எப்படி தியானம் செய்கிறார்களோ, எவ்வளவு நேரம் செய்கிறார்களோ அந்த தியானத்தின் அளவை பொறுத்தே அமைந்திருக்கும். சுமார் 1 மணி நேரம் தியானம் செய்பவர்கள் அவர்கள் தியானத்தின் முடிவு நிலையில் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது நியூட்ரல் ஸ்டேட்டில் இருப்பார்கள். இந்த நியூட்ரல் ஸ்டேட்டில் நீங்கள் கொடுக்கும் எந்த சஜஷனும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும். உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நீங்கள் தியானத்தின் நிறைவு பகுதியில் நீங்கள் எண்ணிக்கொண்டால் அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இப்போது நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் உங்களிடம் சில பாசிட்டிவ் சஜஷன் அல்லது ஆல்ஃபா சஜஷன் அதை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் நினைக்கும் நினைப்பாக எண்ணி உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு உங்கள் கண்களை மெதுவாக திறந்து தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். தியானத்தின் தொடக்கத்தில் கண்களை மூடிய நீங்கள் இந்த பாசிட்டிவ் சஜஷன் நான் சொல்லும் போதும் அதை கண்களை மூடிக்கொண்டே கேட்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். தியானத்தில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்களோ அதே நிலையிலே இருக்க வேண்டும். அந்த நிலையிலிருந்து நீங்கள் உங்களுடைய பாடியின் பொசிஷனை மாற்றக்கூடாது. இது மிகவும் முக்கியம். இப்போது நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். அதை நீங்கள் நினைக்கும் நினைப்பாக எண்ணி உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் மிக மிக நல்லவன், மிகவும் வல்லவனாகவும் இருக்கிறேன்.
நான் வேகமும் விவேகமும் உடையவனாக இருக்கிறேன். நான் புத்திசாலி, நான் பலசாலி, நான் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். என் மனம் முழுவதும் மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. நிம்மதியான சூழ்நிலையிலே என் மனம் நிறைந்திருக்கிறது. நான் எந்த சூழ்நிலையிலும் எனக்கும் என்னை சுற்றியுள்ள அனைத்து மக்களுக்கும் நல்லது மட்டுமே நடப்பதாக எண்ணிக்கொள்ளும் மனதை உடையவனாக இருக்கிறேன். நான் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கும் மற்றும் என்னை சார்ந்த மற்றும் என்னை சாராத அனைத்து மக்களுக்கும் நல்லது மட்டுமே நடப்பதாக எண்ணிக்கொள்ளும் மனதை உடையவனாக நான் இருக்கிறேன். என்னை சுற்றியுள்ள அனைத்து மனிதர்களின் எண்ணங்களும் மற்றும் அவர்களின் எண்ணங்களால் உண்டான செயல்களும் அனைத்தும் எனக்கு நிம்மதியை கொடுப்பதாகவே அமைந்துள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் நான் எங்கு இருந்தாலும் என்னை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழல்களால் மற்றும் மனிதர்களால் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் எனக்கு நிம்மதியை கொடுப்பதாகவே அமைந்துள்ளது. எனது செயல்களும் மற்றும் எண்ணங்களும் என்னை சுற்றியுள்ள அனைத்து மனிதர்களுக்கு நிம்மதியை தருவதாகவே அமைந்துள்ளது. எனது செயல்கள் அனைத்துமே உலக மக்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைந்துள்ளது. என்னை சுற்றி நடக்கும் இயற்கை மற்றும் செயற்கையால் ஏற்படும் செயல்களும் எனக்கு நிம்மதியை கொடுப்பதாகவே அமைந்துள்ளது. இந்த மாபெரும் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச சக்திக்கு மிக மிக நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.